பாகம் 6. அவந்திகாவிற்கு விழுந்த அறை. அரவிந்த் சார் உங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று மேனேஜர் சம்பத் அவளிடம் விசாரித்தான். இல்ல, எனக்கு தெரியாது, என்ன காரணம்னு சொல்ல முடியுமா என்று காரணத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டாள் அவந்திகா. அவள் பணத்திற்காக அலைந்து கொண்டிருக்கும் போது எங்கு யாரிடம் கேட்பதென்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் அரவிந்தின் மேனேஜர் அவளிடம் வந்து அரவிந்தின் டீலை பற்றி பேசி அவளை சம்மதிக்க வைத்தார். அப்படித்தான் அவளுக்கும் அவனுக்குமான திருமணத்தின் முதல் அடித்தளம் போடப்பட்டது. இம்பாசிபிள் என்று கூறிய சம்பத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் அவந்திகா. அவன் பேசுவதை இமை கொட்டாமல் கேட்டபடியே அவரை தொடர்ந்தாள். எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் அரவிந்த் சார் என்னை கூப்பிட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ண சொன்னாரு. உங்களை கண்டுபிடிச்சு இத பத்தி பேச சொன்னாரு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடியே உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியும், பழக்கம் இருக்கும்னு நான் நினைச்சேன் என்று சம்பத் கூறவும் அவந்திகாவிற்கு ஆச்சரியமும் குழப்பமும் ஏற்பட்டது. ஒருவேளை ஏற்கனவே அரவிந்தோடு அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்தால் அவள் இந்நேரம் ஒரு ஃபேமஸ் ரிப்போர்ட்டராக தானே இருந்திருப்பாள். அது மட்டுமில்லாமல் அவனின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் மீடியா அவர்கள் இருவரையும் சும்மாவா விட்டிருக்கும்? இது எப்படி சாத்தியம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் சம்பத்தின் குரலால் நிகழ் உலகத்திற்கு வந்தாள். செட் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு, நீங்க வீட்டுக்கு போக கார் அரேஞ்ச் பண்ணி தரட்டுமா என்று கேட்டவனுக்கு மறுப்பு தெரிவித்தாள். நோ, நான் போய்க்கிறேன், தேங்க்யூ என்று கையசைத்து விட்டு பிலிம் செட்டை விட்டு வெளியே வந்தாள். அதற்கு முன் அங்கு நின்று கொண்டிருந்த ரிப்போர்ட்டர்ஸ்கள் அத்தனை பேரும் ஏற்கனவே கிளம்பி போயிருந்தனர். அரவிந்தும் ரேஷ்மியும் ஒன்றாக ஒரே காரில் வந்த நியூஸை ஆர்டிக்கலாக எழுதுவதில் இந்நேரம் அவர்கள் பிஸியாக இருப்பார்கள். உடனடியாக ஒரு ஆட்டோவை பிடித்துக் கொண்டு நியூஸ் ஏஜென்சிக்கு போயாக வேண்டும் என்று நினைத்து கொண்டவள் அந்த ரோட்டின் ஒரு பக்கமாக போய் நின்றாள். அவளுக்கு முன் ஒரு ஆடி கார் வந்து நின்றது. கார் கதவை திறந்து கொண்டு கோபமாக இறங்கி வந்த ரேஷ்மி அவள் எதிரே வந்து நின்றாள். அவள் எதற்காக இப்படி தன் முன் வந்து நிற்கிறாள்? அவளுக்கு என்னதான் வேண்டும் என்று அவந்திகா கேட்க நினைப்பதற்குள் அவந்திகாவின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அரவிந்த் என்னோட ஆளு, நீ அழகா இருக்கேன்ற ஒரே காரணத்தால அவனை அடைஞ்சிடலாம்னு ஆசைப்படாத என்று மிரட்டும் தொனியில் கூறினாள் ரேஷ்மி. அவந்திகா என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் அந்த அறை விழுந்ததால் அவளால் அதற்கு ரியாக்ட் பண்ண கூட முடியவில்லை. கன்னத்தில் விழுந்த அடி அவள் தலையில் கிர் என்று உரைத்தது. அவள் முகத்தின் ஒரு பக்கம் வலியால் நிறைந்திருந்தது. இவள் நிஜமாகவே ஸ்ட்ராங் லேடி தான் என்று நினைத்து கொண்டாள் அவந்திகா. நல்ல வேளை, பல்லுக்கு ஒன்றும் ஆகவில்லை. நிதானத்துக்கு வந்தவள் நிமிர்ந்து ரேஷ்மியை பார்த்தாள். பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை எப்பொழுதும் ஸ்டார்களுக்கும் ரிப்போர்ட்டர்களுக்கும் நடுவில் பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எந்த ஸ்டாரும் ரிப்போர்ட்டரை பிசிக்கலாக தாக்கும் அளவுக்கு துணிய மாட்டார்கள். அந்த தைரியத்தில்தான் அவள் பாதுகாப்பு உணர்வோடு ரேஷ்மியை எதிர்கொள்ளவில்லை. ஆனால் ரேஷ்மியோ அவளது அறிவை முழுதாக அடகு வைத்தவள் போல் நடந்து கொள்கிறாள். அவந்திகா சீக்கிரத்திலேயே அந்த சூழ்நிலையை உணர்ந்தவளாய் சுதாரித்துக் கொண்டாள். அரவிந்த் சாருக்கு நேத்து தான் மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்களதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? நீங்க தான் மிஸ்ஸஸ் அரவிந்தா என்று கேலியாக கேட்டாள் அவந்திகா. மிஸ்ஸஸ் அரவிந்த் நானா இல்ல வேற யாராவதாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா கண்டிப்பா அது நீயா இருக்க முடியாது. உன்ன மாதிரி ஒரு சீப்பான ரிப்போர்ட்டரா இருக்க முடியாது என்று ரேஷ்மி அவந்திகாவை பார்த்து கத்தினாள். எனக்கு அது அவசியமில்லை. ஆனா நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்தா உங்களுக்கு தான் கஷ்டம் என்று அவந்திகா அவளை எச்சரிக்கவும் ரேஷ்மி சுற்றியும் பார்த்துவிட்டு அங்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் முகத்தை மறைத்தவாறு அவந்திகாவை பார்த்து கத்தினாள். அதனால என்ன? அரவிந்த் யார கல்யாணம் பண்ணியிருந்தாலும், ஏன் அது நீயா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அரவிந்தோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னோட அரவிந்த விட்டு நீ தள்ளியே இரு என்று எச்சரித்தாள். எனது கேர்ள் ஃப்ரெண்டா? அப்போ நான் கேட்டது சரியா இருந்தா நீங்க அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணத அவர் அக்செப்ட் பண்ணலையா? அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணதா தானே அர்த்தம்
அப்படி இருந்தும் கூட நீங்க அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறீங்களா? அத அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா என்று ஏளனமாக அவந்திகா கேட்க, அது ரேஷ்மியின் கோபத்தை மேலும் தூண்டியது. அதனால என்ன? உனக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. தி ஃபேமஸ் ஆக்டர் அரவிந்த் என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவரோட சீக்ரெட் மேரேஜ நான் யூஸ் பண்ணி அவரோட ஹெட்லைன் நியூஸ்ல நான் தான் கூட இருக்க போறேன் என்று கூறவும், அதை புரிந்து கொள்ளவே அவந்திகாவிற்கு சில வினாடிகள் பிடித்தது. பேசி முடித்த பிறகுதான் தன் திட்டத்தை பற்றி அவளிடம் கூறிவிட்டதே ரேஷ்மிக்கு புரிந்தது. இதுக்கு மேலேயும் என் வழியில நீ குறுக்க வந்த, இப்போ நடந்த மாதிரி வெறும் ஒரு அறையோட விடமாட்டேன் என்று அவந்திகாவை வார்ன் செய்துவிட்டு காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி விட்டாள் ரேஷ்மி. அவள் காரில் ஏறி போவதையே பார்த்து கொண்டிருந்தவள் அந்த கார் அவள் பார்வையிலிருந்து மறைந்த பிறகு பேக்கிலிருந்து போனை எடுத்து பார்த்தாள். போனில் ஏற்கனவே வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆக்டிவேட் மோடில் இருந்தது. ரேஷ்மியோடு பேசியது அத்தனையும் முழுமையாக போனில் ரெக்கார்ட் ஆனதா என்பதை சரிபார்த்து கொண்டாள் அவந்திகா. நல்ல வேளையாக ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் ரெக்கார்ட் ஆகி இருந்தது. அதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அவந்திகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. போனை பேக்கில் போட்டுக்கொண்டு இதை வைத்து ரேஷ்மியை ஒரு வழி செய்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அவள் பேக்கில் இருந்த குட்டி கண்ணாடியில் அவளது முகத்தை பார்த்தபோது கன்னத்தில் அறை விழுந்த தடம் நன்றாகவே தெரிந்தது. மெதுவாக கன்னத்தை தொட்டு பார்த்தாள். கன்னம் வீங்கி இருந்தது. கன்னத்தை தொட்டதும் வலி அவளை மேலும் வருத்தியது. அவந்திகாவின் மனம் கோபத்தால் கொந்தளித்தது. அவள் வேறு எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வாள். அவளுக்கு இழைக்கப்படும் அநியாயத்தை மட்டும் சகித்து கொள்ள மாட்டாள். அரவிந்த் அவளை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் அவள் அதை தாங்கிக் கொண்டாள்தான். ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றில்லையே. அரவிந்த் அவனது பழிவாங்கும் எண்ணத்திற்காக 8 வருடம் காத்திருந்தான். ஆனால் அவளோ அரவிந்த் இல்லையே. அடுத்த நாளே பழி தீர்க்க அவளது மனம் துடித்துக் கொண்டிருந்தது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ மிஸ் ரேஷ்மி, நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் என்று அவந்திகா மனதிற்குள் கூறிக்கொண்டாள். கன்னத்தில் ஏற்பட்ட வீக்கத்தால் இதே முகத்தோடு நியூஸ் ஏஜென்சிக்கு போவது அத்தனை சரியாக இருக்காது என்பதால் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு அரவிந்தின் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தாள். அரவிந்தின் வீட்டிற்குள் நுழைந்ததும் கையை வைத்து கன்னத்தை மறைத்தவாறு கேஷுவலாக கேர்டேக்கர் மரியாவுக்கு விஷ் செய்துவிட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு போனாள். ஐஸ் கட்டிகளை டவலுக்குள் வைத்து கன்னத்துக்கு ஒத்தடம் கொடுத்து முடித்துவிட்டு அசதியாக இருக்கவும் அப்படியே சோஃபாவில் படுத்துக் கொண்டாள். கண்ணை மூடியவாறு சோஃபாவில் படுத்துக் கொண்டிருந்தவளின் மனதில் திடீரென மேனேஜரின் வார்த்தைகள் மீண்டும் ஒலித்தது. அரவிந்த் சார் திடீர்னு என்ன கூப்பிட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ண சொன்னாரு. உங்களை கண்டுபிடிச்சு அக்ரிமெண்ட்டுக்கு சம்மதிக்க வைக்க சொன்னாரு. அதனால ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் ஒருத்தர் தெரியும், பழக்கம் இருக்கும்னு நான் நினைச்சேன். சம்பத்தின் இந்த வார்த்தைகளால் அவளின் பழைய நினைவுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாள். ஏற்கனவே அரவிந்தை பார்த்த அந்த நாளின் நினைவை பற்றி தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள். முதல் முறை அவனை சந்தித்த போதே அவனுக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட அவன் ஏன் அவளை தேர்ந்தெடுத்தான்? அவனின் குழந்தையை அவள் மூலமாக பெற்றுக்கொள்ள ஏன் முடிவு செய்தான்? அவளின் அழகுக்காகவோ இல்லை அவளின் ஜீனிற்காகவோ அவன் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டான். அது நிச்சயமாக அவளுக்கு தெரியும். ஆனால் அவன் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேறு என்ன காரணம் இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே நேரத்தை கடத்தி கொண்டிருந்தவள் அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் அவள் சிந்தனையை அப்படியே நிறுத்திவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாள். எப்படியோ அவன் குழந்தையை பெற்று அவன் கையில் கொடுத்துவிட்டு அவனை டிவோர்ஸ் செய்த பின் அவள் வாழ்க்கையை எந்த இடையூறும் இல்லாமல் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியே வந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் பதறிப்போய் எழுந்து நின்று, யாரது என்று பதற்றத்தோடு கேட்டாள். நந்தா மேடம், மரியா சார் உங்களுக்கு குடிக்க பால் கொடுக்க சொல்லி சொன்னார் மேடம் என்று கூறவும் அவந்திகாவோ யோசிக்க ஆரம்பித்தாள். கன்னம் வீங்கியிருக்கும் நிலையில் தன்னை யாரும் பார்ப்பதை அவள் விரும்பவில்லை. அதனால் இப்பொழுது தனக்கு பசியில்லை, எதுவும் வேண்டாம் என்று கூறி மறுத்துவிட நினைத்தாள். ஆனால் அதை கூறி முடிப்பதற்குள்ளேயே அவளின் வயிறு பசியால் கத்தியது.
காலையில் வெறும் பாலை மட்டுமே குடித்துவிட்டு சென்றவள் மதியம் கூட எதுவும் சாப்பிடாமல் பிலிம் செட்டிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்தாள். இப்பொழுது வரை எதுவும் சாப்பிடாமல் தான் இருக்கிறாள். அப்படி இருக்க அவள் வயிறு பசியால் கத்துவது ஒன்றும் ஆச்சரியமில்லையே. கதவின் பின்னால் நின்று கொண்டு அடிப்பட்ட கன்னத்தை மறைத்து கொண்டாள் அவந்திகா. பிறகு மரியாவை உள்ளே வரச் சொல்லவும் மரியா கதவை திறந்து கொண்டு நேராக உள்ளே வந்து அங்கிருந்த டேபிளின் மீது பால் டம்ளரை வைத்துவிட்டு நின்றாள். அவந்திகா கன்னத்தை மறைத்தவாறே பால் டம்ளரை எடுத்து பாலை முழுமையாக குடித்து முடித்தாள். காலையில் அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் பாலை குடித்ததால் அந்த பாலின் வினோதமான டேஸ்டை அவள் கவனிக்கவில்லை. இப்பொழுதுதான் அந்த பாலின் சுவை வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தாள். ஆனால் பாலை கொடுக்க சொல்லி மரியாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அரவிந்த் என்பதால் இதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டாள். தேங்க்ஸ் என்று அவந்திகா கூறியதும் பால் டம்ளரை வாங்கிக் கொண்டு கதவரையில் சென்ற மரியா திரும்பி அவந்திகாவை பார்த்தாள். அவளோ அசதியாக மீண்டும் சோஃபாவில் படுத்துக் கொண்டாள். மரியாவோ அவளின் முகத்தில் இருந்த அடிப்பட்ட தடத்தை கவனித்தவாறு வெளியே வந்து கதவை மூடினாள். அவந்திகாவின் காயத்தை பற்றியே யோசித்தபடி படியிலிருந்து இறங்கி வந்தவள் ஹாலிற்கு வந்ததும் அரவிந்திற்கு கால் செய்தாள். அரவிந்த் போனை எடுத்ததும், அவந்திகா பால் குடிச்சிட்டாளா என்றுதான் முதல் வார்த்தையாக கேட்டான். எஸ் சார் என்று உடனே பதில் கூறியவள் அரவிந்த் போனை வைக்கப் போவதை தெரிந்து கொண்டதும், சார் நைட்டு வீட்டுக்கு வரீங்க தானே? மேடம்க்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு என்று பதட்டத்தோடு அவள் கூறியதை கேட்டதும் அரவிந்தின் கண்கள் இருண்டது. போனை வைத்துவிட்டு வெளியில் வந்தான். அங்கு சம்பத் நின்று கொண்டிருக்க அரவிந்த் வெளியே செல்வதை பார்த்தவன், எங்க போறீங்க சார் என்று கேட்டான். வீட்டுக்கு என்று பதில் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அரவிந்த். உண்மையிலேயே அவந்திகாவின் உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தான் அரவிந்த். பாகம் 7. ரேஷ்மிக்கு ஆக்சிடென்ட். அந்த இருள் நிறைந்த அறையில் அவந்திகா சோஃபாவில் அசைந்தபடி படுத்துக் கொண்டிருந்தாள். அவள் சோஃபாவில் இருந்து எழுந்து மெதுவாக படிக்கட்டில் இறங்கி வேறு யாராவது அங்கு இருக்கிறார்களா என்பதை கவனமாக பார்த்தாள். ஆனால் அவளை தவிர அங்கு யாருமில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அவளுக்கு நிம்மதியானது. ரிலாக்ஸ்டாக மூச்சு விட்டு கொண்டாள். மெதுவாக கிச்சனுக்குள் சென்றாள். ஃப்ரிட்ஜை திறந்து அதிலிருந்த ஒரு பிரெட்டை எடுத்து வேக வேகமாக தின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அந்த பிரெட்டை சாப்பிட்டு முடிப்பதற்குள் கார் சத்தம் கேட்கவும் பயத்தில் பதறிப்போய் அப்படியே நின்று விட்டாள். ஒருவேளை அரவிந்த் திரும்ப வந்துட்டானா என்று நினைத்து பயந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பிலிம் செட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அரவிந்த் அவளை என்ன செய்ய போகிறானோ என்று நினைத்து பார்க்கவே அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. அவன் கண்ணில் படாமல் பெட்ரூமிற்கு ஓடிவிடலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் அவள் அப்படி திடீரென்று ஓடுவது மேலும் சந்தேகத்தை உண்டாக்கிவிடும். அரவிந்தோடு இன்னும் யாராவது வந்திருந்தால் மீண்டும் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிவிடும் என்பதால் ஃப்ரிட்ஜை மூடிவிட்டு கிச்சனின் வாசலில் நின்றபடி வெளியில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தாள். கதவை திறந்து கொண்டு அரவிந்த் ஹாலில் வந்து நின்றான். அரவிந்த் வந்ததை பார்த்ததும் கேர்டேக்கர் மரியா வேகமாக ஓடி வந்து, சார் வந்துட்டீங்களா என்று பவ்யமாக கேட்டபடி அவன் முன் வந்து நின்றாள். அவன் பதில் கூறும் விதமாக மரியாவுக்கு தலையசைத்து விட்டு கோட்டை கழட்டி மரியாவின் கையில் கொடுத்தான். அவளுக்கு என்னாச்சு என்று மெதுவாக தலையை தூக்கி கேட்டான். இன்னைக்கு மேடம் என்று அவள் கூற ஆரம்பிக்க அவள் வார்த்தைகளை பாதியிலேயே நிறுத்தினான் அரவிந்த். அவளை மேடம்னு கூப்பிட வேண்டாம் என்று அரவிந்த் கூறவும் அவன் கூறிய வார்த்தைகளால் அங்கு பெரும் அமைதி நிலவியது. என்ன மேடம்னு கூப்பிடக்கூடாதா என்று வாய்க்குள் முனகிக் கொண்டாள் அவந்திகா. அவன் கூறிய விதம் அவளை கோபப்படுத்தியது. கோபத்தில் தன்னை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் கிச்சனிலிருந்து ஹாலுக்கு வந்தாள் அவந்திகா. என்ன அவந்திகானே கூப்பிடுங்க என்று கூறியபடி அவள் வந்து நிற்கவும் அந்த சூழ்நிலையே தர்ம சங்கடமாக ஆனது. அவந்திகா இன்னும் டின்னர் சாப்பிடல என்று கூறிய மரியா அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாறினாள்.
அரவிந்த் அவந்திகாவின் கையில் வைத்திருந்த பிரெட்டை பார்த்துவிட்டான் என்பதை கவனித்த மரியா அந்த சூழ்நிலையை சமாளிக்கத்தான் அவ்வாறு கூறினாள். அவந்திகாவின் உதடுகளிலும் பிரெட்டின் துணுக்குகள் ஒட்டியிருந்ததை கவனித்தான் அரவிந்த். இன்று நடந்த சம்பவங்களை வைத்து அவள் நிச்சயம் உடைந்து போயிருப்பாள், துக்கத்தில் முழுவதுமாக மூழ்கியிருப்பாள் என்று நினைத்து கொண்டு வந்த அரவிந்திற்கு இந்த காட்சிகள் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. அவள் அப்படியெல்லாம் வருத்தத்தில் இருப்பது போலவே இல்லையே. அவந்திகாவின் இந்த நிலை அவனுக்குள் கோபத்தை ஏற்படுத்தியது. அவளை உற்று பார்த்தான். அவள் கன்னத்தில் அழுத்தமாக பதிந்திருந்த காயத்தை கவனித்தவன் அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் வேகமாக அவள் அருகே சென்றான். அவள் அருகே வந்து அவள் தாடையை சடனாக அவன் பிடித்ததால் அவளால் அதற்கு எந்த ரியாக்டும் பண்ண முடியாமல் திகைத்து போய் நின்றிருந்தாள். யார் உன்னை அடிச்சது என்று அரவிந்த் கேட்கவும், வேற யாரு, உன் கூடவே சுத்திட்டு இருக்கிற ரேஷ்மி தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் இதை சொன்னால் மட்டும் என்ன ஆகிவிட போகிறது? அவளுக்காக அவன் எதையாவது செய்து விடவா போகிறான் என்று சில வினாடிகள் யோசித்தவள் திடீரென்று அரவிந்தன் முகம் மாறியதை கவனித்தாள். ரேஷ்மி தான் உன்னை அடிச்சான்னு சொல்ல போறியா என்று அவள் தாடையை வெடுக்கென்று விட்டுவிட்டு கேலியாக அவன் கூறவும் அவந்திகாவிற்கு கோபம் வந்தது. அவன் எப்பொழுதும் இப்படித்தான். அவள் மூலமாக அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் போதும், அவனது பொறுமை மொத்தமும் இழந்து விட்டவன் போல நடந்து கொள்வான். அதனால் அவள் இப்பொழுது நார்மலாக இருப்பதை போல் காட்டிக்கொள்ள நினைத்தாள். இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் ரொம்ப யோசிக்காதீங்க, எனக்காக ரொம்ப கவலைப்பட வேண்டாம் என்று அவந்திகா கூறவும், என்ன கவலைப்படுறேனா? இதுல இருந்து நீ என்ன சொல்ல விரும்புற? உனக்காக நான் உன்னை அடிச்சவங்கள பழி வாங்க நினைக்கிறேன்னு சொல்ல வரியா என்று கேலி குரலில் அவன் கூறவும் அவந்திகாவிற்கு எரிச்சலாக இருந்தது. அவனோ அவளை அலட்சியப்படுத்திவிட்டு மரியாவிடம் சீரியஸாக எதையோ சொல்ல ஆரம்பித்தான். மரியா, உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, கண் பார்வை கூட மங்களாகிடுச்சு. சோ கவனமா இருங்க, மத்தவங்க உங்களை யூஸ் பண்ணிக்க இடம் கொடுத்துடாதீங்க என்று கடுமையான குரலில் கூறினான். என்னது, யூஸ் பண்ணிக்கவா? அவன் தன்னைத்தான் குறிப்பிட்டு சொல்கிறான் என்று ஆவேசப்பட்டாள் அவந்திகா. அரவிந்த் சார், உங்க ஹெல்ப் ஒன்னும் எனக்கு தேவையில்லை என்று அவனை பார்த்து அவள் காட்டமாக கூறவும், உனக்கு மறுபடியும் சொல்றேன், பொண்ணுங்க ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட செல்லாது என்று கூறிவிட்டு அவள் பதில் கூறுவதற்கு கூட வாய்ப்பளிக்காமல் அங்கிருந்து படியேறி ரூமுக்கு சென்று பளார் என்று கதவை மூடிக்கொண்டான். இவன் எப்பொழுதும் இப்படித்தானா? இவன் மட்டுமே பேச வேண்டும், மற்றவர்கள் இவன் பேசுவதை மட்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பானோ? நல்ல விதமாக கூட இவனிடம் யாரும் பேச முடியாது போல, பேசவும் இவன் விடமாட்டான் என்று தனக்குள் கூறிக்கொண்டு கோபமாக மீதமிருந்த பிரெட்டை மென்று விழுங்கினாள். திடீரென்றுதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. ஒருவேளை இப்பொழுது அவனோடு அவள் ஆர்கியூ செய்ததாக அவன் நினைத்து கொண்டு அவள் மீது கோபமாக அவன் இருந்து விட்டால் அவள் இன்று இரவு எங்கே தூங்குவாள்? அன்று இரவு அவள் ஹாலிலேயே படுத்து தூங்கினாள். அடுத்த நாள் காலை வழக்கம் போல எழுந்து தன் காலை வேலைகளை பார்த்து முடித்துவிட்டு கண்ணாடியை பார்த்தாள். நேற்று விட கன்னத்தில் வீக்கம் கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனால் இன்னமும் கூட கன்னம் சிவந்து போய்தான் இருந்தது. எந்த காரணமும் இல்லாமல் இப்படி ஒரு அறையை அவள் ஏன் வாங்க வேண்டும்? இந்த வலியை ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. வேகமாக ரெடியாகி முடிந்ததும் கீழே இறங்கி ஹாலுக்கு வந்தாள். அவள் வெளியே போக போவதை பார்த்த மரியா அவளை கூப்பிட்டபடியே ஓடி வந்தாள். மேடம், அது அவந்திகா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க என்று கூறினாள். அவந்திகாவிற்கு உண்மையாகவே ரொம்ப பசியாகத்தான் இருந்தது. அதனால் போனை அங்கிருந்த சோஃபாவில் போட்டுவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். அரவிந்த் வரும் சத்தம் கேட்டது. அவன் எக்ஸசைஸ் செய்துவிட்டு அதே ஸ்போர்ட்ஸ் டிரெஸ்ஸில் வந்து கொண்டிருந்தான். அவன் அப்பொழுது கூட திமிரான நடையோடும் எந்த பாவனையும் காட்டாத முகத்தோடும் தான் நடந்து வந்து கொண்டிருந்தான். ஹாலுக்கு வந்தவன் அவளை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அப்படியே மாடிக்கு சென்று விட்டான். அவள் அவனின் ஃபிட்டான உடம்பை கண்டு கொஞ்சம் தடுமாறித்தான் போனாள். ஆனால் அவனின் திமிரும் கோபமும் அவளை எரிச்சலடைய செய்தது. அவள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அவள் உடல் கொஞ்சம் தெம்பாகவும்
மனம் ரிலாக்ஸ்டாகவும் ஆனது. பேக்கை எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்பியவளுக்கு அவளின் போன் நினைவுக்கு வர வேகமாக ஓடி வந்து டீப்பாய் மீதிருந்த போனை எடுத்து பேக்கில் போட்டுக்கொண்டு கிளம்பினாள். நியூஸ் ஏஜென்சிக்கு சீக்கிரமாக போக வேண்டும் என்கிற அவசரத்தில் அங்கிருந்து கிளம்பி போனாள். அவள் அங்கிருந்து கிளம்பியதும் அந்த வீட்டின் வேலைக்கார பெண் தேவி வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது சோஃபாவில் இருந்த போனை பார்த்து அதை எடுத்து டீப்பாயில் வைத்துவிட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அரவிந்த் ரெடியாகி கீழே இறங்கி வந்ததும் டீப்பாயின் மீதிருந்த போனை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவனது மேனேஜரும் அசிஸ்டன்டும் ஏற்கனவே கேரவனில் காத்து கொண்டிருக்க அரவிந்த் கேரவனுக்கு வந்ததும் சம்பத் அவனிடம், சார், நான் செக்யூரிட்டி ஆபீசர் கிட்ட பேசிட்டேன். இனி வீட்டுக்கு வெளியில எந்த ரிப்போர்ட்டர்ஸும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டாங்க என்று பவ்யமாக கூறினான். அதற்கு அரவிந்தோ முணுமுணுத்தபடியே பதிலை கூறிவிட்டு ஸ்கிரிப்டை எடுத்து படிக்க ஆரம்பித்ததும் அந்த கேரவன் முழுவதும் அமைதியில் ஆழ்ந்தது. அரவிந்த் இந்த படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆகத்தான் வரப்போகிறான். ஒரு சில காட்சிகளில்தான் அவன் நடிக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் அவன் அந்த கேரக்டரை சிறப்பாக நடிக்க வேண்டும் என்று சீரியஸாகவே நினைக்கின்றான். இந்த படத்தில் மிகப்பெரிய நிறுவனத்தின் சிஇஓவாக அரவிந்த் நடிக்கிறான். இந்த படத்தின் ஹீரோ அப்பொழுதுதான் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கும் முயற்சியில் இருப்பான். அவன் அரவிந்தன் நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புவான். ஆனால் அரவிந்தோ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவாய்ட் செய்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படத்தின் ஹீரோயினான ரேஷ்மி ஹீரோவின் மீதிருக்கும் காதலால் அரவிந்தின் காரை நடு ரோட்டில் வழிமறித்து ஹீரோவிற்காக சப்போர்ட் செய்ய முயற்சிப்பாள். அதன் மூலம் ஹீரோவின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்பதே அவளின் எண்ணமாக இருக்கும். அந்த கார் சீன் தான் இன்னைக்கு ஷூட் செய்ய போகிறார்கள். பிலிம் செட்டிற்கு வந்தாயிற்று. டைரக்டர் அரவிந்திற்கு அந்த சீனை பற்றி எக்ஸ்பிளைன் செய்து கொண்டிருந்தார். சார், நீங்க கார் ஓட்டிட்டு வந்து இந்த ஸ்பாட்ல காரை நிறுத்திடணும். வேகமா கார் ஓட்ட வேண்டியதில்ல. இது ஜூம் அவுட் ஷாட். ஸ்டன்ட் சீனை ரீஷூட்ல பாத்துக்கலாம் என்று எக்ஸ்பிளைன் செய்ததும் ஷூட் ஆரம்பித்தது. சீன் 56, டேக் 4, ஆக்ஷன். அரவிந்த் பிளாக் லம்போர்கினியை ஓட்டிக் கொண்டு வந்தான். ஸ்பாட்டுக்கும் அவனுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நிமிர்ந்து பார்த்தவன் அங்கு ரேஷ்மி நின்று கொண்டிருந்ததை கவனித்தான். அவளை பார்த்ததும் அவந்திகாவின் கன்னத்தில் விழுந்த அறையும் அவள் கன்னத்தில் பதிந்திருந்த கை ரேகையும் அவன் நினைவுக்கு வர அவன் மனமானது கோபத்தில் கொந்தளித்தது. காரை நிறுத்த வேண்டிய ஸ்பாட் வந்ததும் பிரேக்கில் கால் வைப்பதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதித்தான். கார் வேகமாக வந்து கொண்டிருந்தது. ரேஷ்மியை நோக்கி கார் வேகமாக வரவும் அங்கிருந்த அத்தனை பேரும் குழப்பத்தில் மூழ்கினர். சீக்கிரம் காரை நிறுத்துங்க, குவிக், அந்த பக்கமா போங்க, ஓடுங்க என்று ஒவ்வொருவரும் கத்திக் கொண்டிருக்க ஸ்கிரீச் என்ற பெருத்த சத்தத்தோடு கார் நின்றது. அங்கு நின்று கொண்டிருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியில் வாயை திறந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். அங்கு நடந்ததை அவர்கள் அதிர்ச்சியோடு உள்வாங்கிக் கொண்டிருந்தனர். லம்போர்கினி நிறுத்தப்பட்டது. காருக்கும் ரேஷ்மிக்கும் 1 சென்டிமீட்டர் இடைவெளிதான் இருந்தது. அந்த முழு பிலிம் செட்டுமே அமைதியில் மூழ்கியிருந்தது. சில வினாடிக்கு பிறகு ரேஷ்மியின் கால்கள் வெலவெலத்து நிற்க முடியாமல் போக அவள் தரையில் விழுந்தாள். அவளின் உடல் பயத்தில் நடுங்கி போயிருந்தது. முகம் வெளுத்திருந்தது. அவள் முழு உடலும் மரண பீதியில் பதறி கிடந்தது. காரிலிருந்து அரவிந்த் இறங்கினான். அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேர் முகத்திலும் பயமும் பீதியும் நிரம்பி வழிந்ததை கவனித்தான். சில நொடிகளுக்கு பிறகு, சாரி, பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் ஒரே நேரத்துல மிதிச்சிட்டேன் என்று அமைதியாக கூறினான். செட்டில் யாரும் எதுவும் பேசவில்லை. டைரக்டர் அரவிந்தை பார்த்தார். அவருக்கு அரவிந்தை பிடித்து நன்றாக திட்டிவிட வேண்டும் என்று ஆதங்கமாக இருந்தது. ஆனால் அவருக்கு அத்தனை தைரியம் இருக்கவில்லை. அதனால் அவனை பார்த்து தயக்கத்தோடு சிரித்தார். சீக்கிரம் ரேஷ்மிக்கு என்னாச்சுன்னு பாருங்க என்று அங்கிருந்தவர்களை பார்த்து கத்தினார். அங்கிருந்தவர்கள் மூச்சு பேச்சில்லாமல் மயங்கி கிடந்த ரேஷ்மியை பார்த்து செய்வதறியாது பதறிக் கொண்டிருந்தார்கள். பாகம் 8. அரவிந்த் ஏ ஹஸ்பண்ட்.
சுய நினைவுக்கு வந்த ரேஷ்மி அவளை சுற்றி இருந்தவர்களின் வித்தியாசமான எக்ஸ்பிரஷனால் ஆ என்று சத்தமாக கத்தினாள். அவளுக்கு அந்த சூழ்நிலை மிகவும் கொடுமையானதாக இருந்தது. சங்கடமாக உணர்ந்தாள். ஒரு நடிகைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்றென்றும் மாறாத வடுவாக அவளது கெரியரில் பதிந்துவிடும். அவள் அந்த சூழ்நிலையை மறக்க நினைத்தாள். அங்கிருந்த சூழ்நிலை நார்மலாக வேண்டும் என்பதற்காக பிலிம் செட்டில் இருந்த அனைவருக்கும் சின்ன பிரேக் கொடுக்கப்பட்டது. அரவிந்த் குடையின் நிழலில் ஹாயாக அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்த சம்பத், சார், நீங்க கார் ரேஸ் போற அளவுக்கு கார் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட். அப்படி இருக்கும்போது எப்படி பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் ஒன்னா மிதிச்சீங்க? தெரிஞ்சே இதை செஞ்சீங்களா? அப்படி என்ன ரேஷ்மி மேடம் மேல உங்களுக்கு கோபம் என்று சம்பத் கேட்கவும் அரவிந்த் கோபமாக அவனை ஒரு முறை முறைத்தான். உடனே சம்பத், ஓகே ஓகே, நான் எதுவும் கேட்கல, கோபப்படாதீங்க என்று கையை தூக்கி கொண்டு பின் வாங்கினான். அவந்திகா நியூஸ் ஏஜென்சிக்கு அவசரமாக ஆட்டோவில் வந்து கொண்டிருக்கும் போதே அன்று அவள் சப்மிட் செய்ய வேண்டிய கட்டுரையை ஓரளவுக்கு எழுதி முடித்திருந்தாள். ஆபீஸ்க்கு வந்த அடுத்த அரை மணி நேரத்தில் அதில் திருத்தங்களும் செய்துவிட்டாள். ஆக்ட்ரஸ் ரேஷ்மி தி கிரேட் ஆக்டர் அவார்டை வாங்கிய பெருமைக்குரிய அரவிந்தின் சீக்ரெட் மேரேஜை பற்றிய கிசுகிசுவை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறாள் என்றும் அவளின் மோசமான பிஹேவியர் பற்றியும் கடுமையாகவே விமர்சிப்பதாக அந்த கட்டுரை இருந்தது. அந்த கட்டுரை தெளிவாகவும் விவரமாகவும் எழுதப்பட்டிருந்தது. அதன் கேலித்தனமான வார்த்தைகள் படிப்பவர் அத்தனை பேருக்கும் புரியும் விதமாகவே இருந்தது. அதை டைப் செய்து முடித்ததும் அவளின் கைகள் மேலும் வலித்தது. ஆர்டிக்கிளை முடித்த திருப்தியில் ரிலாக்ஸ்டாக சாய்ந்து கொண்டாள். அவளை யாராவது காயப்படுத்தினால் அதற்கான பலனை அவளின் பேனா கொடுத்தே தீரும். அவள் கம்ப்யூட்டரிலிருந்து பார்வையை விலக்கி வேறு பக்கமாக பார்த்து கொண்டிருக்க அங்கு அனு நின்று கொண்டிருந்தாள். எவ்வளோ சின்சியரா வேலை பார்த்தாலும் இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள் என்று ஏளனமாக கூறியபடி அவள் அருகில் வந்து நின்றாள் அனு. அவளின் குரல் சத்தமாக ஒலிக்கவும் ஆபீஸில் இருந்தவர்கள் ஒரே நேரத்தில் அவள் பக்கமாக திரும்பி பார்த்தார்கள். உடனே அவந்திகா கன்னத்தில் கை வைத்தபடி புருவத்தை உயர்த்தி அனுவை பார்த்தாள். நான் அட்ராக்டிவான பர்சன் தான், அதுக்காக எப்பவுமே என்ன பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் அந்த அளவுக்கு அழகா இருக்கேன் என்று நக்கலாக அனுவை பார்த்து கேட்டாள். என் முன்னாடி ஓவரா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. ஏற்கனவே சீஃப் எடிட்டர் உனக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள நீ மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு கண்டுபிடிக்கலனா உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு கூட சொன்னாரு. அந்த ஒரு நாளும் முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு நீ ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி கொடுக்கணும். ஒருவேளை இந்த வேலை உனக்கு முக்கியம்னா என்னோட உதவியைத்தான் தேடி வரணும், அத மறந்துடாத என்று திமிராக பேசினாள் அனு. ஆனா அனு, என்னை விட இதுல உனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை என்று அவந்திகா சிரித்து கொண்டே கிண்டலாக கூறவும் அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அனுவுக்கு மேலும் கோபம் வந்தது. அவள் கடுப்பில் பேச வருவதற்குள் சீஃப் எடிட்டர் ரேகா கோபமாக அவந்திகாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள் அனு. உடனே சீஃப் எடிட்டர் வராங்க என்று கூறிவிட்டு அமைதியாக நின்று கொண்டாள். அவந்திகாவை பார்த்து முறைத்தபடியே ரேகா வந்தாள். அவள் கைகளில் செல்போன் இருந்தது. அவந்திகா, இப்பவும் நீ இங்க வேலை பார்க்க விரும்புறியா? அப்படி இருந்தும் நான் எத்தனை முறை போன் பண்ணேன், போன் எடுத்து பேசாம என்ன பண்ணிட்டு இருக்க? என் போனை எடுத்து பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ அலட்சியமா உனக்கு என்று கத்தவும் அவந்திகா குழப்பத்தோடு அவள் பேக்கில் இருந்த போனை எடுத்து பார்த்து, என் போன் ரிங் ஆகவே இல்லையே மேடம் என்று கூறினாள். அவந்திகா அப்படி கூறவும் ரேகாவின் கோபம் மேலும் அதிகமானது. அவள் தன் கையில் இருந்த போனை பார்த்தாள். அதில் போன் காலின் ரிங்டோன் முடிந்து கால் கட் ஆனது தெளிவாக காட்டியது. இங்க பாரு, கால் போய் கட் ஆகுறது தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது எப்படி உன் போன் ரிங் வராம இருக்கும்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் கால் அட்டென்ட் பண்ணாம விட்டா உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா இல்லையான்னு கேட்காம விட்டுருவேன், நீயும் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைச்சியா? மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? ஒருவேளை இப்ப வர நீ கண்டுபிடிக்கலனா உடனே இந்த ஆபீஸை விட்டு வெளியே போ என்று ரேகா கத்தவும்
அவந்திகா குழப்பத்தோடு அவள் போனை ஆன் செய்து பார்த்தாள். அந்த போனின் ஸ்கிரீன் சேவரோ வித்தியாசமாக இருந்தது. போன் எப்படி மாறி இருக்கும் என்று தீவிரமாக சிந்தித்து பார்த்தவள் அவள் ஆபீஸுக்கு வரும் அவசரத்தில் அவள் சோஃபாவில் போட்ட போனிற்கு பதிலாக டீபாயில் இருந்த போனை மாற்றி எடுத்து வந்தது அவளுக்கு புரிந்தது. அப்படியெனில் அவள் டீபாயில் இருந்து எடுத்து வந்த போன் யாருடையதாக இருக்கும்? ஒருவேளை அது அரவிந்துடையதாக இருந்தால் அவளின் நிலை என்னவாகும்? அவள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அனு வேண்டுமென்றே ரேகாவிடம் அவந்திகாவை மாட்டி விடுவதற்காக அவந்திகாவின் நம்பருக்கு கால் செய்தாள். ஆனால் இந்த முறை போன் கால் அட்டெண்ட் செய்யப்பட்டு விட்டது. அந்த பக்கத்திலிருந்து அரவிந்த் ஹலோ என்று கூறினான். அரவிந்தின் குரல் தனித்துவமானது. ஒரு முறை கேட்டாலே நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவனின் குரல் இருக்கும். அவன் ஹலோ என்று சொன்னதுமே அவனின் குரலை கேட்டு மொத்த ஆபீஸும் திகைத்து நின்றது. அனுவோ என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். அங்கிருந்தவர்களை காட்டிலும் அவந்திகாவிற்கோ பதட்டமும் குழப்பமுமாக இருந்தது. சீஃப் எடிட்டர் ரேகா கூட திகைப்பில் பேச்சற்றுதான் நின்றிருந்தாள். அவந்திகாவின் கையில் வைத்திருந்த போனை பார்த்த அனுவோ சுதாரித்துக் கொண்டு ராங் பர்சனுக்கு கால் பண்ணிட்டேன், சாரி என்று தடுமாறியபடி தடுமாற்றத்தோடு கூறிக்கொண்டிருந்தாள். அடுத்த நொடியே அவந்திகா அனு கையில் இருந்த போனை பிடுங்கிக் கொண்டு டார்லிங், நாம தெரியாம போனை மாத்தி எடுத்துக்கிட்டோம் என்று கூறிவிட்டு அங்கு சுற்றி இருந்தவர்களை பார்த்து புன்னகைத்தவாறு இப்போ நான் பிஸியா இருக்கேன், போனை வைக்கிறேன், கால் யூ பேக் லேட்டர் என்று கூறிவிட்டு அரவிந்த் அவளுக்கு பதில் சொல்வதற்குள் காலை கட் செய்தாள். அவள் போனை வைத்ததும் அங்கு அமைதி நிலவியது. அதில் ஒருத்தி அவந்திகா நீ காதலிக்கிறியா என்று கேட்க அதற்கு அவந்திகா ஆம் என்பது போல் தலையசைத்தாள். ஆனா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வாய்ஸ் ஏன் ஆக்டர் அரவிந்த் வாய்ஸ் மாதிரி இருக்கு என்று கேட்கவும் அதற்கு அவந்திகா சீரியஸான குரலில் ஆமா, பிகாஸ் ஆக்டர் அரவிந்த் தான் என் ஹஸ்பண்ட் என்று பதில் கூறினாள். போதும் உன் கிண்டல், நீ ஆக்டர் அரவிந்தோட பெரிய ரசிகன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. சோ நீ அரவிந்த் பேரை சொல்லி எங்களை ஏமாத்தாத, ஸ்டாப் பண்ணு என்று கிண்டலாக கூறிவிட்டு அவரவர் தங்களின் வேலையை பார்க்க துவங்கினர். அனுவோ அவளின் திட்டம் மொத்தமாக தோல்வி அடைந்து விட்டது என்கிற கடுப்பில் அவந்திகாவின் கையில் இருந்த போனை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். அனுவை கடுப்பேற்றியதில் அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவள்தான் அரவிந்தின் மனைவி என்ற உண்மையை சொல்லியும் கூட அவளை அங்கு யாரும் நம்பவில்லையே என்று அவள் மனம் தவித்தது. அவர்கள் கூறியதை நினைத்து அவந்திகா சிந்தனையில் மூழ்கினாள். அவர்கள் கூறியதைப் போல அவந்திகா முன்பு ஆக்டர் அரவிந்தின் ரசிகையாகத்தான் இருந்தாள். ஆனால் இப்பொழுது அவள் அவன் மீதான ரசனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். இப்பொழுது அவன் மீது அவளுக்கு வெறுப்புதான் ஏற்பட்டது. அவந்திகா, உனக்கு மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு தெரியுமா, கண்டுபிடிச்சிட்டியா என்று சீஃப் எடிட்டர் ரேகா கேட்கவும் அவள் யோசனையிலிருந்து வெளிவந்து ரேகாவை பார்த்தாள். இல்ல, ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிக்க வெறும் ஒரு நாள் கொடுத்தா எப்படி பத்தும்? இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி என் கெரியரை கேள்விக்குறியாக்குறது சரியா? வேணும்னா நாம இத பத்தி மேனேஜிங் எடிட்டர் கிட்ட பேசுவோம் என்று படபடப்போடு உடனடியாக பதில் கூறினாள் அவந்திகா. அவள் ஏற்கனவே பெரிய நியூஸ்களை ரிப்போர்ட் செய்து இருந்ததால் மேனேஜிங் எடிட்டரின் பாராட்டையும் நம்பிக்கையையும் பெற்றிருந்தாள். அதுவே ரேகாவின் கோபத்திற்கு காரணமாக இருந்தது. நியூஸ் ஏஜென்சி வழக்கமாக கொடுக்கும் அவுட்ஸ்டாண்டிங் எம்ப்ளாயிக்கான பரிசு இன்னும் கொஞ்ச நாட்களில் வழங்கப்பட உள்ளது. அதை அவந்திகாவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதே மேனேஜிங் எடிட்டரின் விருப்பமாக இருக்க, ரேகாவோ அவளின் ரிலேட்டிவான அனுவிற்கு அந்த பரிசு போய் சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதால் தான் அவந்திகாவை எப்படியாவது ஒழித்து கட்டியாக வேண்டும் என்று இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இந்த விஷயத்தை மேனேஜிங் எடிட்டரிடம் கொண்டு சென்றால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பது ரேகாவிற்கு நன்கு தெரிந்ததால் அவர் அவந்திகாவை சரிக்கட்ட வேறொரு யோசனையை செயல்படுத்த முடிவு செய்தாள். அப்படின்னா சரி, உனக்கு இன்னும் 3 நாள் டைம் தரேன். ஆனா அதுக்குள்ள கண்டுபிடிக்கலனா அதுக்கு மேல நீ என்ன குறை சொல்லக்கூடாது என்று ரேகா எரிச்சலோடு கூறவும்
ரேகாவின் வார்த்தையை கேட்டதும் அவந்திகாவோ புன்னகையோடே நோ ப்ராப்ளம், தேங்க்யூ மேடம் என்று உற்சாகமாக கூறினாள். அவளது உற்சாகம் ரேகாவை மேலும் கடுப்பேற்றியது. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, 3 நாளுக்குள்ள மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணலனா அதுக்கு மேல உனக்கு யாரோட ஹெல்ப்பும் கிடைக்காது. அதுக்கு மேல நான் இவ்ளோ சாஃப்டா உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன் என்று கடுமையான குரலில் கூறியவள் வேண்டா வெறுப்பாக அவளுக்கு சலுகை கொடுத்த கடுப்பில் அங்கிருந்து கிளம்பினாள். ரேகாவின் கடுமையான வார்த்தைகளை கேட்ட அவந்திகா அவள் அங்கிருந்து சென்று விட்ட பிறகு சோர்வாக சேரில் அமர்ந்தாள். ரேகா அங்கிருந்து போனதும் அவந்திகாவோடு உடன் வேலை செய்யும் அவள் தோழி மதி அவளிடம் வந்து, அவந்திகா, நீ லவ் பண்றேன்னு சொல்லவே இல்ல, என்கிட்டயே மறைச்சிட்ட பாரேன். சரி, அது இருக்கட்டும், உன்னோட பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் செம்மையா இருக்குப்பா, அப்படியே ஆளையே மயக்கிற அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கு. அகைன் அவருக்கு கால் பண்ணி பேச வையேன், அவர் வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கு என்று ஆர்வமாக கேட்கவும் அவந்திகாவிற்கு தவிப்பாக இருந்தது. அவளை எப்படியாவது சமாளித்தாக வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு ஒரு நல்ல காரணம் கிடைத்துவிட்டது. அவள் ரேஷ்மியை பற்றி எழுதிய கட்டுரையோடு அவள் பேசிய வாய்ஸ் ரெக்கார்டிங்கையும் சப்மிட் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அது அவளுடைய போனில் தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த போனோ அரவிந்த் கையில் இருக்கிறது. உடனே அவள் போனை அவனிடமிருந்து வாங்க வேண்டியது அவசியம் என்று அவளுக்கு தோன்ற இதையே சாக்காக வைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தாள். மதியிடம் சொல்லிவிட்டு வேறு யாரும் அவளை கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் அவளுடைய நம்பருக்கே கால் செய்தாள். ரிங் போனதும் ஒரு சில வினாடிகளில் அவளின் கால் அட்டெண்ட் செய்யப்பட்டது. ஹலோ என்று அரவிந்த் பேச, நான் தான் பேசுறேன், நான் போனை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று யாராவது கவனிக்கிறார்களா என்பதை நோட்டம் விட்டு கொண்டே கவனமாக அவள் பேசிய விதம் அவள் ஏதோ திருட்டுத்தனம் செய்வதைப் போல அவளை உணர வைத்தது. நினைக்கிறேன்னு சொல்லாத, நீதான் மாத்தி எடுத்துட்டு போயிருக்க என்று அவன் கடுமையான குரலில் கூறவும் போனில் பேசும்போது கூட அவனது கோபத்தை அவளால் உணர முடிந்தது. நான் தெரிஞ்சே செய்யல, நான் வேணும்னா பிலிம் செட்டுக்கு வந்து உங்க போனை கொடுத்துட்டு என் போனை வாங்கிக்கிட்டுமா, உங்களுக்கு ஓகேவா என்று அமைதியான குரலில் அவந்திகா கேட்கவும் அவன் சம்மதம் தெரிவித்தான். சீஃப் எடிட்டரிடம் கூறிவிட்டு நியூஸ் ஏஜென்சி விட்டு வெளியேறினாள் அவந்திகா. அடுத்த அரை மணி நேரத்தில் பிலிம் செட்டிற்கு வந்து வெளியே காத்து கொண்டிருந்த கொஞ்ச நேரத்தில் ஏற்கனவே அவள் காயத்திற்கு மருந்து போட உதவி செய்த அந்த பெண் அவளிடம் வந்தாள். மேடம், அரவிந்த் சார் ஷூட்டிங்ல இருக்காரு, நீங்க வந்தா ஷூட்டிங் ஸ்பாட் ரூல் படி அரவிந்த் சாரோட விசிட்டிங் ரிப்போர்ட்டரா உங்களை உள்ள கூட்டிட்டு வர சொன்னாரு என்று கூறவும் அவந்திகா தனது ஒர்க் பெர்மிட் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கொண்டு பிலிம் செட்டிற்குள் நுழைந்தாள். அவள் ஷூட்டிங் நடப்பதற்கு கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டு அரவிந்த் ரிஹர்சல் செய்வதை பார்த்து கொண்டிருந்தாள். ரிஹர்சல் செய்து கொண்டிருந்த அரவிந்த் அங்கு நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தான். பாகம் 9. அவந்திகாவின் பிளான். அரவிந்த் அவன் காருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தான். அவள் எங்கே நின்று கொண்டிருக்கிறாள் என்று தெளிவாக தெரியவில்லை என்றாலும் கிட்டத்தட்ட ரேஷ்மி நின்று கொண்டிருந்த அதே ஸ்பாட்டில்தான் எதர்ச்சையாக அவளும் நின்று கொண்டிருந்தாள். சம்பத் அவனிடம் கேட்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தெரிஞ்சேதான் இப்படி பண்ணீங்களா? அப்படி என்ன ரேஷ்மி மேடம் மேல உங்களுக்கு கோபம்? ரேஷ்மி அரவிந்தை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தவில்லைதான். ஆனால் அவள் வேறு ஒருத்தியை கஷ்டப்படுத்தி விட்டாளே. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு எதனால் அத்தனை கோபம் வந்தது, எதற்காக அப்படி நடந்து கொண்டான் என்று அவனுக்கே புரியவில்லை. அவன் அவந்திகாவை வெறுக்கிறான் தான். அப்படி இருக்கும்போது அவளை யாராவது கஷ்டப்படுத்தினால் அதை பார்த்து அவன் சந்தோஷம்தானே பட வேண்டும். அதை விட்டுவிட்டு அவனுக்கு ஏன் கோபம் வருகிறது என்பது அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனின் கண்ணுக்கு முன் ரேஷ்மியின் அவலமான நிலைமை நினைவுக்கு வந்தது. அவனின் கண்கள் கோபத்தால் சிவக்க அவனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவை எரிச்சலோடு பார்த்தான். திடீரென காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். ஸ்கிரீச் என்ற சத்தத்தோடு கார் நின்றது. அவந்திகா நின்ற இடத்திலிருந்து 1 மீட்டர் முன்னதாகவே காரை நிறுத்தியிருந்தான்.
அவன் முன்பு ரேஷ்மிக்கு மிக அருகில் கொண்டு போய் காரை நிறுத்தினான். இப்பொழுதோ அதற்கு முன்பாகவே காரை நிறுத்திவிட்டதை உணர்ந்தான். சில வினாடிகளிலேயே இது அத்தனையும் நிகழ்ந்திருந்தது. அவன் காரை ஸ்டார்ட் செய்ததற்கும் காரை நிறுத்தியதற்கும் இடையில் 10 வினாடிகளே இருக்கும். அவன் கைகள் இன்னமும் ஸ்டியரிங்கை பிடித்துக் கொண்டு இருந்தது. அவனால் அவந்திகாவின் கண்களில் தெரிந்த கோபத்தை நன்றாகவே பார்க்க முடிந்தது. இந்த திடீர் ஷாக்கால் அவள் முகம் வெளுத்து போய் அவள் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் சில வினாடிகளில் பயத்தில் அவள் வெடித்து அழப்போகிறாள் என்று நினைத்தான் அரவிந்த். ஆனால் அவளோ ஒரு கையை இடுப்பில் வைத்துக் கொண்டு மற்றொரு கையால் காரை சுட்டி காட்டி திட்டிக் கொண்டிருந்தாள். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? காரை எப்படி ஓட்டணும்னு கூட தெரியாதா? யாரையாவது கொல்லணும்னே காரை ஓட்டுறியா என்று கத்த ஆரம்பித்தாள். அவள் கையை மடித்து விட்டு கொண்டு சண்டை போட வருபவள் போல் ஆவேசமாக காரை நோக்கி வந்தாள். அவள் வந்த விதம் அவளின் ஆத்திரத்தை நன்றாகவே காட்டியது. அவளின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அப்பொழுதும் அவள் பார்க்க அழகாகத்தான் இருந்தாள். கோபமாக காரின் விண்டோவை தட்டினாள். காரை விட்டு இறங்க போறியா இல்லையா? நீ இந்நேரம் என்னை இடிச்சிருப்ப. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி கூலா காருக்குள்ள உட்கார்ந்திருக்க என்று கத்தினாள். அவளின் குரல் அவனை கோபமூட்டியது. அவன் இவ்வாறு பலவீனமாக எப்பொழுதும் உணர்ந்ததில்லை. அவன் ஏற்கனவே அவனது முழு சக்தியையும் கொண்டு சீட்டில் ஒரு பஞ்ச் விட்டிருந்தான். ஆனால் அந்த சாஃப்டான சீட்டை அடித்ததில் எந்த பலனும் ஏற்படவில்லையே. அவன் கடுப்பில் நெற்றியை தேய்த்து கொண்டு கார் கண்ணாடியை மெதுவாக இறக்கினான். எனக்கு எதுவும் அடிபட்டிருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ என்று கத்திக் கொண்டிருந்தவள் அவன் கார் கண்ணாடியை இறக்கியதும், அரவிந்த் சார் நீங்களா என்று அதிர்ச்சியோடு கேட்டாள். அவந்திகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. அவள் வெறுமனே அவள் போனை வாங்கிக் கொண்டு போகத்தானே இங்கு வந்தாள். ஆனால் இந்நேரம் அவளுக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்டே நடந்திருக்குமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அவளை நோக்கி வந்த காரின் வேகம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருவேளை கார் இடித்து அவளுக்கு ஏதாவது ஆகி இருந்தால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவனது சகோதரனை யார் பார்த்துக் கொள்வது? அவனுக்கு அவளை தவிர வேறு யாரும் இல்லையே. அரவிந்த் ஏன் இப்படி நடந்து கொண்டான் என்று அவளுக்கு யாராவது சொன்னால் தேவலாம் என்றிருந்தது. அவள் மெதுவாக கண்களை திறந்து கொண்டு அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். அவன் காரை விட்டு இறங்கி வழக்கமான எந்த உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாத முகபாவத்தோடு அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். இங்க என்ன பண்றீங்க என்று தடுமாற்றத்தோடு கேட்டாள். அப்பொழுதுதான் அங்கு சுற்றி என்ன நடக்கிறது என்பதையே கவனிக்க தொடங்கினாள். அந்த இடத்தை சுற்றி கேமராக்கள் வைக்கப்பட்டிருந்தது. படப்பிடிப்பு குழு இப்பொழுது பிரேக்கில் இருந்ததால் அங்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. பிறகுதான் அங்கு ஷூட்டிங் ரிஹர்சல் நடக்கிறது என்பதே அவளுக்கு புரிந்தது. நீங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் தான் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று தயக்கத்தோடு கேட்டாள். அவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து அவளுக்கு எதிர் திசையில் நடக்க ஆரம்பித்தான். ஷாக்கில் உறைந்து போன அவளின் கால்கள் இயல்பு நிலைக்கு வந்ததும் அவள் அரவிந்தை பின்தொடர்ந்து ஓடி போய், அரவிந்த் சார் என்னோட போன் எங்க இருக்கு என்று அவசரமான குரலில் கேட்டாள். அவள் அந்த போனில் இருக்கும் ரெக்கார்டிங்கை சப்மிட் செய்த பிறகுதான் அவளுடைய கட்டுரையை அவளால் முடிக்க முடியும். ஆனால் அவள் கேள்விக்கு அவன் சர்வசாதாரணமாக எனக்கு தெரியாது என்று பதில் கூறினான். அவனுக்கு எப்படி தெரியாமல் போகும்? எனக்கு உடனடியா என்னோட போன் வேணும். உங்களுக்கு எப்படி என் போன் எங்க இருக்குன்னு தெரியாம போகும் என்று பதட்டமாக கேட்டாள். அவள் வார்த்தைகளால் அவன் சடனாக நிற்க, அவனை பின்தொடர்ந்து வந்த அவளோ தடுமாறி அவனை இடித்துவிட்டு வேகமாக பின்னால் நகர்ந்து நின்றாள். அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவன் கண்களில் தெரிந்த ஏளனத்தை நன்றாகவே உணர முடிந்தது. அவசரமா வேணுமா? அப்படின்னா யாரோ ஒருத்தரோட பர்சனல் போட்டோவை எடுத்து வச்சு அவங்களோட பர்சனல் விஷயத்த பப்ளிக் ஆக்க போற, அப்படித்தானே என்று அவன் கேட்ட விதம் அவளை சங்கடப்படுத்தியது. பொதுவாக பத்திரிகையாளர்களும் ஆர்டிஸ்டுகளும் எனிமீஸ் மாதிரிதான் இருப்பார்கள்.
அதுக்காக அவன் எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் அதே போல நினைக்க கூடாதல்லவா? உங்களோடது ஒண்ணும் இல்ல என்று கடினமான குரலில் கூறினாள் அவந்திகா. முன்னோக்கி நடந்து கொண்டிருந்த அவனின் கண்கள் கோபத்தால் சிவந்தது. அதற்கு மேல் அவளை பார்க்க கூட பிடிக்காமல், உடனடியா இங்கிருந்து கிளம்பு என்று ஸ்ட்ரிக்டான குரலில் கூறினான். ஏன் என்று அவள் குழப்பத்தோடு கேட்கவும், என்னோட குழந்தையோட அம்மா ஒருத்தரோட பர்சனல் விஷயத்த அவங்க பெர்மிஷன் இல்லாம பப்ளிக் ஆக்குறத நான் விரும்பல என்று பதில் கூறினான். அவனின் வார்த்தைகள் அவள் மனதில் ஊசியை வைத்து குத்துவதைப் போல வலியை தந்தது. அவன் அங்கிருந்து நடந்து செல்வதையே பார்த்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அவந்திகா. அவளால் எதுவும் செய்ய முடியாமல் வெறுமையாக புன்னகைத்தாள். ஆனால் அவள் இவ்வாறு செய்யவில்லை என்றால் அவள் எப்படி ரிப்போர்ட்டராக அவளது வேலையை தொடர முடியும்? அவளது வேலையே இதுதானே. அவளுக்கென்று கனவுகள் இருக்கிறதே. அவள் தன் வழியில் செல்ல யாராவது தடை விதித்தால் அவளால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவன் சென்ற திசையில் நடந்தாள். அவன் இருக்கும் அறையின் கதவருகில் வந்தவள் அந்த ரூமின் உள்ளே கேட்ட பேச்சு குரலால் அங்கேயே அமைதியாக நின்று அவர்கள் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தாள். அரவிந்தின் மேனேஜர் சம்பத் தான் அவசரமான குரலில் பேசிக் கொண்டிருந்தான். சார், இப்போ நீங்க பிக் லெவல் பாப்புலாரிட்டில இருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களோட சீக்ரெட் மேரேஜால நிறைய காசிப்பும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. எங்களால மீடியாவோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத நிலையில நாங்க இருக்கோம். ஒருவேளை நீங்க உங்க மேரேஜ் பத்தி மீடியாக்கு ரிவீல் பண்ணீங்கன்னா என்று சம்பத் பேசிக் கொண்டிருக்கும் போதே நோ என்று மறுத்தான் அரவிந்த். அவன் திருமணத்தை பற்றி மீடியாவுக்கு தெரியப்படுத்துவதில் ஒன்றும் அவனுக்கு பயமில்லைதான். ஆனால் அவளோடு அவனுக்கு நடந்த திருமணத்தை பற்றி அவன் வெளியில் சொல்ல விரும்பவில்லை. 8 வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்திற்காக அவன் அவளை திருமணம் செய்திருப்பது தெரிந்தால் அத்தனை பேரும் அவனை முட்டாள் என்றே நினைப்பார்கள். அதனால் இந்த திருமணத்தை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதென்று அவன் நினைத்தான். அவன் மறுக்கவும், ஆமா சார், நாம உங்க கல்யாணத்தை பத்தி மீடியாக்கு சொல்றது சரி வராதுதான். ஒருவேளை இத பத்தி நாம மீடியாக்கு தெரியப்படுத்தினா உங்களுக்கு இருக்கிற ரசிகர்களோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இது ஃபேக் நியூஸ்னு நாம அறிக்கையும் கொடுக்க முடியாது. சோ இந்த நியூஸ் தானாவே சைலண்ட் ஆகுற வரை நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். போன முறை நடந்த சம்பவத்தை வச்சு பார்த்தா இந்த பரபரப்பு குறைய கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுக்கும் தான். ஆனா அதுக்காக நாம சும்மா இருக்க முடியாதே, ஏதாவது செஞ்சுதானே ஆகணும் என்று சம்பத் தன் மனதில் இருந்ததை அரவிந்திடம் தெரிவித்தான். நீதானே என் மேனேஜர், சோ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு நீ தான் யோசிக்கணும் என்று சாதாரணமாக பதிலளித்தான் அரவிந்த். கதவருகில் நின்று கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக் கொண்டிருந்த அவந்திகா சம்பத்தை பார்த்தாள். அவனோ கவலையோடும் குழப்பத்தோடும் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அரவிந்தோ ரிலாக்ஸ்டாக சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ஸ்கிரிப்டை படித்துக் கொண்டிருந்தான். அவன் முகம் ஸ்கிரிப்ட் படிப்பதில் சீரியஸாக இருந்தது. ஜன்னல் வழியாக வந்து கொண்டிருந்த சூரியனின் ஒளி கதிர்கள் அவன் முகத்தில் பட்டு அவனை ஒளியால் நிரப்பிக் கொண்டிருந்தது. ஆன்லைனில் அவனின் நியூஸ் தீயை போல பரவிக் கொண்டிருக்க எந்த பதட்டமும் இல்லாமல் இவ்வளவு ரிலாக்ஸ்டாக தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் அவனை பார்த்தால் அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவனுக்கு அத்தனை ஸ்ட்ராங்கான மன வலிமையா என்று பிரமித்தாள். அவனின் அமைதியான மனநிலை இன்ஃபெக்ஷன் போல சம்பத்துக்கும் ஒட்டிக்கொண்டது. அமைதியாக அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தான். சம்பத் வெளியே வந்ததும் ரூமின் கதவை க்ளோஸ் செய்துவிட்டு அவனை பார்த்தாள் அவந்திகா. அவனோ என்ன என்பது போல் அவந்திகாவை பார்த்தான். இந்த பிரச்சனைய என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் என்று தலையை குனிந்தபடி கூறினாள் அவந்திகா. நீங்க பாத்துக்கிறீங்களா என்று குழப்பத்தோடு அவந்திகாவை பார்த்து கேட்டான் சம்பத். இந்த நியூஸ எப்படி ஆஃப் பண்றதுன்ற வழிய நான் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் என்று புன்னகைத்தவாறே கூறினாள் அவந்திகா. அவள் வார்த்தையை கேட்டு சம்பத்திற்கு சிரிப்பு வந்தது. எதுக்காக நீங்க அரவிந்த் சாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று சிரித்தபடியே அவளிடம் கேட்டான். அவன் கேட்டது சரிதான். அவள் எதுக்கு அவனுக்கு உதவி செய்ய வேண்டும்?
இத்தனைக்கும் அவனால் அவளுக்கு கஷ்டங்கள் மட்டும்தானே வந்து கொண்டிருக்கிறது. சில வினாடிகள் சிந்தித்தவள் மேனேஜரின் கேள்விக்கு பதில் கூறினாள். எனக்கு சீக்கிரத்திலே அரவிந்த் சாரோட உதவி தேவைப்படலாம். சோ இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி அப்போ நீங்க எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா என்ன என்று சம்பத்தின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தாள். இந்த விஷயத்தில் அரவிந்திற்கு உதவி செய்து முடித்த பின் அவளின் ரிப்போர்ட்டர் வேலையை அவள் தொடர்ந்து செய்வதை பற்றி அவனிடம் பேசலாம் என்று நினைத்தாள் அவந்திகா. அதனால்தான் அவள் அவனுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அவந்திகாவால் இந்த விஷயத்தில் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் சம்பத். அவள் அங்கிருந்து கிளம்ப நினைப்பதற்குள்ளாகவே போன் ரிங் ஆனது. யோசித்துக் கொண்டிருந்தவள் அனிச்சையாக போனை அட்டன் செய்துவிட்டுதான் அவள் கையில் இருப்பது அரவிந்த் போன் என்பதை ரியலைஸ் செய்தாள். பாகம் 10. ரேஷ்மியின் திட்டம். போனை வைத்து விடலாம் என்றுதான் முதலில் நினைத்தாள் அவந்திகா. ஆனால் அரவிந்த், ரேஷ்மி பேசுறேன் என்று போனின் அந்த பக்கம் இருந்து குரல் கேட்கவும் புருவத்தை உயர்த்தியபடி போனை கட் செய்யாமல் காதில் வைத்தாள் அவந்திகா. நேற்று அவள் காதலை பற்றி அவனிடம் தெரிவித்தது போதாதா, இன்னமும் அவனிடம் அதை தொடர நினைக்கிறாளா? அவள் போனை அரவிந்திடம் கொடுத்து விடலாம் என்று யோசித்தாள். ஆனால் அதற்குள்ளாகவே மெல்லிய குரலில் கொஞ்சியபடி ரேஷ்மி பேசவும் அவள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள் அவந்திகா. அரவிந்த், நேத்து நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. நான் லூசு மாதிரி நடந்துகிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போதான் புரியுது. ப்ளீஸ் அரவிந்த், நீ என் மேல கோபப்பட வேண்டாம். இப்போ என்னோட மிஸ்டேக் என்னன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு என்று ரேஷ்மி பேசிக் கொண்டிருந்ததை அமைதியாக கேட்டு கொண்டிருந்தவளுக்கு இருமல் வந்தது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இரும்பிவிட்டாள். அவள் இருமல் சத்தத்தை கேட்டு போனில் வேறு யாரோ இருப்பதை உணர்ந்த ரேஷ்மி பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதியானாள். சில வினாடிகளுக்கு பிறகு, இது மிஸ்ஸஸ் அரவிந்தா என்று ரேஷ்மி தயக்கத்தோடு கேட்க அவந்திகாவோ எந்த பதிலும் கூறாமல் அமைதியாகவே இருந்தாள். மிஸ்ஸஸ் அரவிந்த், இது நீங்க தான் நினைக்கிறேன். பிளீஸ், நான் பேசியதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கும் அரவிந்துக்கும் நடுவுல ஒன்னும் இல்ல. எங்களுக்கு இடையில பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு என்று ரேஷ்மியோ அவசர அவசரமாக கூறினாள். அவள் இப்படி கூறியதை கேட்டதும் அவந்திகா வாயடைத்து போய் நின்றாள். என்னது, பியோர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இத்தனையும் செய்துவிட்டு எப்படி அவள் இந்த மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறாள்? தன்னை முட்டாள் என நினைத்து கொண்டாள் போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அவந்திகா. அதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியாமல் சத்தமாக சிரித்துவிட்டு, மிஸ் ரேஷ்மி, நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. நேத்தே அரவிந்த் என்கிட்ட உங்களை பத்தி சொல்லிட்டாரு என்று அவந்திகா கூறவும், அப்படியா, அரவிந்த் என்ன பத்தி என்ன சொன்னாரு என்று ரேஷ்மி அவளிடம் ஆர்வமாக கேட்டாள். அதுவா, நீங்க நிறைய முறை உங்க கண்ணை சர்ஜரி பண்ணிக்கிட்டதால பாக்குறதுக்கே உங்க கண்ணு பெருசா பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரு என்று கேலியாக பதில் கூறினாள் அவந்திகா. அவந்திகா கூறியதை கேட்டு அதிர்ந்து நின்றாள் ரேஷ்மி. என்ன ரேஷ்மி, நான் சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆகிட்டீங்களா? கூல், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்று அவந்திகா உடனே அதற்கு விளக்கமளித்தாள். ஆனால் தான் பேசியதை கேட்டு கோபத்தில் சிவந்திருக்கும் ரேஷ்மியின் முகத்தை நினைத்து பார்த்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். அவள் கேலி செய்ததும் ரேஷ்மி போனை வைத்து விடுவாள் என்றுதான் அவந்திகா நினைத்தாள். ஆனால் அவளோ தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். மிஸ்ஸஸ் அரவிந்த், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நேத்து நியூஸ் ஏஜென்சில இருந்து வந்த ஒரு பொண்ணோட அரவிந்த் தனியா ரொம்ப நேரமா ரூம்குள்ள இருந்தாரு என்று கூறவும் அவந்திகாவிற்கு ரேஷ்மியின் எண்ணம் புரிந்துவிட்டது. ரேஷ்மி அரவிந்திற்கும் அவன் மனைவிக்கும் இடையில் சண்டை உருவாக்க பார்க்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அவந்திகா சாதாரணமான குரலில் பதிலளித்தாள். ஓ, எனக்கு தெரியுமே. அவரை இன்டர்வியூ பண்ண வந்த ரிப்போர்ட்டர் தான் அந்த பொண்ணுன்னு நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரே என்று அவந்திகா கூறவும், நீங்க அத நம்புறீங்களா என்று சந்தேகத்தை கிளப்பும் தொனியில் கேட்டாள் ரேஷ்மி. கண்டிப்பா. அரவிந்த் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன ரொம்ப வருஷமா விரும்புறாரு. அவருக்கு என் மேல கிரஷ் வந்ததுல இருந்து அவரோட லவ்வை என்கிட்ட சொன்ன வரைக்கும் அவர் எனக்கு உண்மையா இருந்தாருன்றது எனக்கு தெரிஞ்சதாலதான்
அவரை கல்யாணம் பண்ணவே நான் சம்மதிச்சேன். ஒருவேளை அவர் எனக்கு துரோகம் செய்யறாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா இம்மீடியட்டா அவரை நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் என்று சீரியஸான குரலில் பதில் கூறினாள் அவந்திகா. இப்படி அவள் ரேஷ்மியிடம் ஒரு கட்டுக்கதையை சொல்லிக் கொண்டிருந்ததில் அவளுக்கு ஜாலியாகவே இருந்தது. ரேஷ்மி மீது இருந்த கோபத்தை இப்படி அவளை வெறுப்பேத்துவதன் மூலம் தீர்த்து கொண்டாள். அவள் இந்த கதையை பேசிக்கொண்டே எதர்ச்சையாக திரும்பி பார்த்தபோது அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அரவிந்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அரவிந்த் கதவின் மீது சாய்ந்து கொண்டு அவளையே உற்று பார்த்து கொண்டு நின்றிருந்தான். பயத்தில் உடல் நடுங்க நின்றிருந்தவள் பதட்டத்தில் போனை கீழே நழுவ விட்டாள். போன் கீழே விழுந்ததில் துரதிருஷ்டவசமாக போனின் ஸ்பீக்கர் ஆன் ஆனது. போனிலிருந்து ரேஷ்மியின் குரல் ஒலித்து கொண்டிருந்தது. ஓகே, அரவிந்த் உங்களை சின்சியரா லவ் பண்றாருன்னு புரியுது. அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டருக்கும் அரவிந்துக்கும் நடுவுல ஒன்னும் இல்ல. மிஸ்ஸஸ் அரவிந்த், உண்மையிலேயே நீங்க அதிர்ஷ்டசாலி என்று அவள் கூறிய வார்த்தை அவந்திகாவை மேலும் பீதியடைய வைத்தது. இவன் ஏன் இப்படி எந்த சத்தமும் இல்லாமல் அவளுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறான்? அவன் இப்படி அவள் பின்னால் வந்து நின்று கொண்டிருப்பது மரணம் அவளை ஆல்மோஸ்ட் நெருங்கிவிட்டதை போல இருந்தது. அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு, இது சாதாரண விஷயம்தானே, ஓகே, இப்போ நான் பிஸியா இருக்கேன், போனை வைக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்த பிறகுதான் முழுதாக திரும்பி நின்று அரவிந்தை பார்த்தாள். அது அவளது சாவை சந்தித்ததை போல இருந்தது. இப்பொழுது யாராவது வந்து அரவிந்த் எந்த அளவுக்கு அவள் பேசியதை கேட்டான் என்று சொன்னால் மட்டும்தான் அவளால் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும். அப்படி யாராவது வந்து அவளிடம் சொல்ல மாட்டார்களா என்று அவள் மனம் ஏங்கியது. நிலம் பிளந்து அவளை முழுதாக விழுங்கிவிட்டால் மட்டும்தான் இந்த மோசமான சிச்சுவேஷனில் இருந்து அவளால் தப்பிக்க முடியும் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் தலையை குனிந்து கொண்டு ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். அவன் அவளுக்கு அருகில் வந்து கொண்டிருந்தான். அவள் அதிர்ச்சியில் ஒரு ஸ்டெப் பின்னால் எடுத்து வைத்தாள். கோபத்தில் அவளை அடிக்கும் அளவுக்கு அவன் போக மாட்டான் என்றே அவளுக்கு தோன்றியது. அவள் இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே அவனோ அவளை கண்டு கொள்ளாமல் அவளை கடந்து ஷூட்டிங் நடக்கும் ஸ்பாட்டிற்கு சென்று விட்டான். அவளுக்கு அப்பொழுதுதான் போன உயிர் திரும்ப வந்தது மாதிரி இருந்தது. உடனடியாக அவன் போன பக்கமாக அவனை தேடிக்கொண்டு போனாள். ஷூட்டிங் ஸ்பாட் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அரவிந்த் மீண்டும் காரில் அமர்ந்து கொண்டு ஷூட்டிங்கிற்கு தயாராகி கொண்டிருந்தான். அவந்திகா அந்த பக்கமாக நின்று கொண்டிருந்தாள். ரேஷ்மியும் அவந்திகா இருக்கும் இடத்திற்கு அருகில்தான் நின்றிருந்தாள். ரேஷ்மி ஏற்கனவே அவளுக்கு நடந்த அவமானத்தை நினைத்து பார்த்தாள். அதை நினைக்கும் போதே அவளுக்கு வெட்கமாக இருந்தது. பெருமூச்சை விட்டுக்கொண்டு அவள் தன்னை சமாளிக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தாள். அவள் எதற்கு இங்கு வந்திருக்கிறாள் என்று அவளுக்கு யோசனையாக இருந்தது. அவள் யாரை பார்க்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அவளின் அசிஸ்டன்ட், அவள் விசிட்டிங் ரிப்போர்ட்டரா இருக்கணும் மேடம், அவ கழுத்துல ஒர்க் பெர்மிட் ஐடி கார்டு மாட்டிருக்கிறத பார்த்தேன் என்று மெதுவாக கூறினாள். புருவத்தை உயர்த்தி கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தவள் மனம் கோபத்தில் நிறைந்தது. அவளை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைத்தாள். உடனே அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அவளின் அசிஸ்டன்டின் காதில் ரகசியமாக எதையோ கூறியவள் வன்மத்தோடு புன்னகைத்து கொண்டாள். ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது என்பதை கவனித்தாள் அவந்திகா. படப்பிடிப்பு குழுவின் சூப்பர்வைசர் அவந்திகாவின் அருகில் வந்தார். ஹாய் மேடம், நான் உங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நியூஸ் பேப்பரோட சீஃப் எடிட்டருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்க கேமராமேனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவரால் இப்போ ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப வேற கேமராமேனையும் தேட முடியாது. சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று ரெக்வெஸ்ட் செய்வது போல கேட்கவும் அவந்திகாவிற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சீஃப் எடிட்டருக்கு நெருக்கமானவர் என்றால் அவளால் அவரின் ரெக்வெஸ்டை மறுக்க முடியாதே. அப்படியே அவள் மறுத்தாலும் அவர் சீஃப் எடிட்டருக்கு கால் செய்து அவள் மீது கம்ப்ளைண்ட் செய்துவிட வாய்ப்பிருக்கிறதே. வேறு வழி இல்லாமல் அவள் ஓகே சொல்லிவிட்டு சூப்பர்வைசரை தொடர்ந்து சென்றாள். அங்கோ அவள் கைகளில் வெயிட் அதிகமான கேமரா கொடுக்கப்பட்டது. எல்லாரும் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா
என்று டைரக்டர் கேட்டதும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது. கேமராமேன் இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டவாறு மிகுந்த சிரமத்தோடு கேமராவை இப்படியும் அப்படியுமாக திருப்பியபடி ரேஷ்மியை போக்கஸ் செய்து கொண்டிருந்தாள் அவந்திகா. அந்த சீன் ஆரம்பித்த சில வினாடிகளில், சாரி டைரக்டர் சார், நான் சரியா பண்ணல என்று சடனாக ஸ்டாப் செய்தாள் ரேஷ்மி. அவந்திகாவிற்கு ரேஷ்மியின் எண்ணம் புரிந்துவிட்டது. நேற்றுதான் அவந்திகாவின் கையில் பலமாக அடிபட்டது. அடிபட்ட கையோடு இவ்வளவு வெயிட்டாக இருக்கும் கேமராவை அவள் பிடித்து கொண்டிருப்பதே பெரிய விஷயம். இதில் அடுத்தடுத்த டேக்குகள் போனால் அவளால் நிச்சயமாக கைவலியை தாங்கிக் கொள்ள முடியாது. அதே சமயத்தில் இங்கிருந்து அவ்வளவு சுலபமாக போகவும் முடியாது. அதற்காகத்தான் ரேஷ்மி இப்படியெல்லாம் செய்கிறாள் என்பது புரிந்தது. இப்பொழுதுதான் அவளுக்கு வேறு ஒன்று புரிய ஆரம்பித்தது. இந்த பிலிம் செட்டில் எத்தனையோ கேமராமேன்கள் இருக்கும் பொழுது அவளிடம் எதற்காக உதவி கேட்க வேண்டும்? அவளுக்கு இன்னும் ஒன்றும் நினைவுக்கு வந்தது. ரேஷ்மியின் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசரிடம் எதையோ சொன்ன பிறகுதான் அவர் அவளிடம் வந்து உதவி கேட்டார். சோ ரேஷ்மி அவளை டார்கெட் செய்திருக்கிறாள் என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் இத்தனையும் புரிந்தும் கூட அவளால் இந்த வேலையை செய்ய முடியாதென்று மறுத்துவிட்டு இங்கிருந்து செல்ல முடியாதே. ஏற்கனவே சீஃப் எடிட்டருக்கும் ரேகாவிற்கும் அவளுக்கும் கோல்ட் வார் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் இதை மறுத்துவிட்டாள். ரேகா அவளை சும்மா விடமாட்டாள் என்பது அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் அந்த சூழ்நிலையை பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டாள். செகண்ட் டேக்கில், என்னோட ஐ மேக்கப் கலைஞ்சிடுச்சு சார் என்று காரணம் கூறினாள். தேர்ட் டேக்கில், சாரி சார், நெக்ஸ்ட் டேக் போகலாம் என்றாள். இப்படியாக டேக் மேல் டேக் போய்க் கொண்டிருக்க மறுபடியும் ஷூட் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவந்திகாவின் கை நடுங்க ஆரம்பித்தது. அவளின் காயம் நேற்றை விட இப்பொழுது மேலும் அதிகமானது போல் உணர்ந்தாள். காரில் அமர்ந்தபடி வெளியில் நடந்து கொண்டிருப்பதை கவனித்த அரவிந்த் தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தான். அவந்திகா அவர்களுக்கு நடுவில் கோமாளி போல அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கும் இங்குமாக கேமராவை தூக்கிக் கொண்டு நகர்ந்து கொண்டிருந்தாள். அவளின் கைகளில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவந்திகாவின் கைகளில் ரத்தம் கசிவதை கவனித்த அரவிந்த் கார் டோரை வேகமாக திறந்தான். அடுத்த ஷாட்டும் ஃபெயிலாக அதற்கு மேல் அவந்திகாவால் கேமராவை பிடிக்க முடியாமல் தடுமாறினாள். இதுக்கு முடிவே இல்லையா என்று அவள் மனதுக்குள் வேதனையோடு கேட்டு கொண்டிருக்க அடுத்த செகண்டே காரின் டோர் பளார் என்று மூடும் சத்தம் பக்கத்தில் கேட்டது. சத்தம் வந்த பக்கம் அவள் பார்த்த பொழுது அங்கு அரவிந்த் நின்று கொண்டிருந்தான். அவன் கோபமாக முறைத்து கொண்டு நின்றதை பார்த்து அத்தனை பேரும் அசையாமல் நின்றனர். அவன் ரேஷ்மியை பார்த்து கோபமாக பேசினான். எந்த உணர்ச்சியும் இல்லாமல் வெளிவந்த வார்த்தைகள் என்றாலும் அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் அவளின் முகத்தில் அரைந்தார் போல் இருந்தது. ரேஷ்மி, உனக்கு நடிக்க தெரியுமா இல்லையா? நீ என்ன எருமக்கிட்டையா நடிக்க கத்துக்கிட்ட என்று அரவிந்த் பேசிய விதம் அங்கிருந்த அத்தனை பேரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது.